வண்டிநேர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோச்சடை மெயின் ரோடு, கோச்சடையிலேருந்து தூரிமான் போகிற ரோடு நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கோம். இதுக்கு இப்போ 4 வே போட்டுட்ருக்காங்க. ஒரு அருமையான ரோடு இது. இயற்கை சார்ந்த ஒரு அருமையான ரோடாக இருந்தது. பட் 2 சைடுமே அவ்வளோ மரம் இருந்தது. இப்போ எல்லா மரத்தையுமே வெட்டிகிட்டு இருக்காங்க, 4 வழிச்சாலை போடுற காரணத்தினால. 30 கோடி செலவில் இந்த 4 வழிச்சாலை வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையில் ஒரு மிக அருகில் உள்ள ஒரு அருமையான ஒரு ரோடுன்னு கூட சொல்லலாம். இப்போது அதற்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. புளிய மரங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் புளிய மரத்தில் மோதி தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். மானாமதுரை ரோட்லலாம் புளிய மரத்தில் இடித்து வாகனங்கள் சேதம், வாகனங்கள் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் நிறையா பேப்பரில் வரும். இப்போ புளிய மரத்தையே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட புளிய மரங்கள் இங்கே நிறையா இருந்தது. இப்போ அதையுமே வெட்டிட்டாங்க. இன்னும் ஒரு சில மரங்கள் அப்படியே தான் இருக்குது. பெரிய பெரிய மரங்களாக தான் இருந்தது இந்த ரோட்டில். ஸோ சாலை விரிவாக்க பணிக்காக மட்டுமே இதை வெட்டியிருக்காங்க. இனி போக்குவரத்து இடைஞ்சல் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் யாரும் இந்த ரோட்டில் பயணம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாத்திமா காலேஜ் ரோடு யூஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அச்சம்பத்து விராட்டிபத்து ரோடை யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அச்சம்பத்து விராட்டிபத்து ரோடுமே 4 வே அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ரோடை லைட்டாக அகலப்படுத்தியிருந்தாலே போதுமானதாக தான் இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம், 4 வே அமைச்சிட்டு அதுக்கப்புறம் மரங்கள் நடுறாங்களான்றதை பார்க்கலாம். அருகில் பார்த்திங்கன்னா வைகை நதி இது அருகில் போகும். ரொம்ப அருமையாக இருக்கும். பொழுது போலன்னா நாங்கள்லாம் இந்த ரோட்டில் பயணம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சோழவந்தானுக்கு போகிற ஒரு முக்கியமான ரோடு இது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதை தாண்டி சோழவந்தான் ரோடுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் 4 வே வராமல் இருந்தால் நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.